வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய ஆடைத்துறை வர்த்தகம் குறித்து விசேட கலந்துரையாடல். ஆசிரியரின் காரிற்கு தீ வைத்ததாக கூறப்படும் 8 வயது சிறுவன் தொடர்பில் போலீசார் விளக்கம். திருகோணமலையில் பிரதான பாதாள உலக குழு தலைவர் உள்ளிட்ட 3 கைது. சாதாரண தர பரீட்சை விண்ணப்பத்திற்கான இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் தடையின்றி எரிபொருளை விநியோகிக்க முயற்சிப்பதனால் உலக சந்தையில் நிலவும் மிக குறைந்த விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்ய முடியாமல் போகலாம் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னரே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்படக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் சவால்களை எதிர்கொள்வதில் கடந்த பிப்ரவரி 27 பின்னர் அரசாங்கம் மிகவும் அவதானமாக செயற்பட்டு வருகின்றது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை சீராகி வரும் போதிலும் ஏதேனும் ஒரு துறையை முடக்கிவிட்டு எம்மால் முன்னோக்கி நகர முடியாது. அவ்வாறு முடக்கினால் அதனை மீண்டும் வளமைக்கு கொண்டு வர பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும். எனவே எரிபொருள், மின்சாரம் மற்றும் உரம் ஆகிய அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி தொடர்ந்து வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மை இலக்காகும். தற்போது டீசல் நுகர்வு 11 வீதத்தினாலும் பெட்ரோல் நுகர்வு 9 வீதத்தினாலும் குறைந்துள்ள போதிலும் மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக எரிபொருள் ஒதுக்கீட்டு முறையை தொடர்ந்தும் பராமரிக்க வேண்டியுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் மசகு எண்ணெய் விலையின் ஏற்ற இறக்கங்களுக்கு அமைவாகவே உள்நாட்டு எரிபொருள் விலைகள் தீர்மானிக்கப்படும். சர்வதேச ரீதியில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் போர் நிறுத்த உடன்படிக்கைகள் குறித்து பேசப்பட்டாலும் எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்கின்றன. இதனால் நாட்டில் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து எரிபொருளை விநியோகிப்பதை உறுதிப்படுத்த தாம் முயற்சிப்பதனால் உலக சந்தையில் நிலவும் மிக குறைந்த விலைக்கு எம்மால் எரிபொருளை கொள்வனவு செய்ய முடியாமல் போகலாம் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 தீவுகளையும் பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். எரிசக்தி அமைச்சுக்கான 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். நெடுந்தீவு, அன்னலைத்தீவு மற்றும் நயினாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்தே இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியின் போது இடைநிறுத்தப்பட்ட ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமையின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டங்களை விரைவாக மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இவை தவிர கெரவலப்பிட்டிய முதல் கொழும்பு துறைமுகம் வரையிலான மின்சார பரிமாற்ற கோடு, சம்பூர் கப்பல் துறை மின்சார திட்டங்கள் மற்றும் கூரை மேல் சூரிய சக்தி திட்டம் உட்பட நாட்டின் பல முக்கிய மின்சார திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டது. நாட்டில் சொத்து வரி விதிப்பது குறித்து கவனம் செலுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசாங்கத்தின் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் இந்த வரியை அறிமுகப்படுத்துமாறு பரிந்துரைத்திருந்த போதிலும் கடந்த அரசாங்கத்தைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் அதனை நடைமுறைப்படுத்துவதை அவ்வப்போது ஒத்திவைத்தது. எனினும் இலங்கைக்கு கிடைக்கவிருக்கும் அடுத்த கடன் தவணையை விடுவிப்பதற்கு முன்னர் அரசாங்க வருமானத்தை விரிவுபடுத்தும் ஒரு நடவடிக்கையாக இச்சொத்து வரியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தற்போது வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வரி முறைமையை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசாங்கம் இதுவரை இறுதி முடிவு எதனையும் எடுக்காத போதிலும் தற்போதைய பொருளாதார வேலை திட்டத்தின் கீழ் இது குறித்து எதிர்காலத்தில் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காணாமற் போனோர் தொடர்பான உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு அரசு தரப்பிலிருந்து முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார அறிவித்துள்ளார். அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய விசேட செவியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஜனாதிபதி. வரலாற்றில் முதன்முறையாக இந்த அரசிற்கு
வடக்கு மக்களிடமிருந்து பலத்த ஆதரவு கிடைத்துள்ளது. காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல வழிகளிலும் நல்லிணக்கத்தை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வடக்கு மற்றும் தெற்கு என இரு தரப்பிலும் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என தெரியாது பெற்றோர் இன்றும் கண்ணீர் வடிக்கும் நிலை நீடிக்கின்றது. அந்த வேதனையை தீர்க்க அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது காணாமற் போனோர் பற்றிய அலுவலகத்தில் போதிய ஆளணி வளம் இருக்கவில்லை. நாம் உடனடியாக புதிய ஆட்சேர்ப்புகளை செய்து 60 பேரை அதில் இணைத்துள்ளோம். இதற்கென வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தற்போது தலா 3 பேர் கொண்ட 15 விசாரணை புலனாய்வு குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை அடுத்த 2 வருடங்களுக்கு நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி எந்த காரணத்திற்காகவும் நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே விண்ணப்பங்களை ஜூலை மாதம் 23ஆம் தேதிக்கு முன்னர் இணையவழியில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தமது தேசிய அடையாள அட்டைகளை இன்னும் பெறாத பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்காக முதல்வர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி பதிவு செய்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். இதன்படி தேசிய அடையாள அட்டை இல்லாமையானது உரிய திகதிக்கு முன்னர் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கு ஒரு தடையாக இருக்காது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 1911 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவோ அல்லது பரீட்சைகள் திணைக்களத்தினை தொடர்பு கொண்டோ விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரர் சரத் வீரவன்ச கைது செய்யப்பட்டுள்ளார். அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தில் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் அறிவித்துள்ளனர். திருகோணமலை பிரதான பாதாள உலகக்குழு தலைவரான கெம்பா உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உப்புவழி பகுதியில் ஆபத்தான வாள்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் இக்கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். உப்புவழி மின்சார நிலைய வீதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து ஆபத்தான ஆயுதங்களும் கணிசமான அளவு போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது முக்கிய சந்தேக நபரிடமிருந்து 16 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 2 கூர்மையான வாள்களும், 2வது சந்தேக நபரிடமிருந்து 8 கிராம் ஐஸ் போதைப் பொருளும், 3வது சந்தேக நபரிடமிருந்து 7 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட குழுவினர் திருகோணமலை பகுதியில் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த குழுவினருக்கு எதிராக ஏற்கனவே 2 கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அத்துடன் பொதுமக்களை அச்சுறுத்தி பணம் பறித்தமை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான பல வழக்குகள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் விசாரணையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வாள்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக உப்புவழி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நீடிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குருநாகல் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கார் தீப்பற்றிய சம்பவம் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். குறித்த பாடசாலையின் முன் கார் ஒன்று தீப்பற்றிய சம்பவத்திற்கும் அங்கிருந்த 8 வயது சிறுவனுக்கும் தொடர்பு இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வந்தது. இந்நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இது குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இதன்படி குறித்த சிறுவனே காரை தீ வைத்தமைக்கான எந்தவொரு ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை 3
3ஆம் தேதி குர்நாகலில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 14 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் ஒன்று திடீரென தீப்பற்றியது. இச்சம்பவத்திற்கு அங்கு நின்ற 8 வயது சிறுவனே காரணம் என முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் குர்நாகல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் காணொலியில் இருக்கும் சிறுவன் அதே பாடசாலையில் கல்வி பயிலும் 8 வயது மாணவர் என்பதும் சம்பவம் நடந்த நேரத்தில் சிறுவன் அக்காரின் அருகே நடந்து சென்றமையும் போலீஸ் விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டது. எனினும் அச்சிறுவனே தான் காரை தீயிட்டு கொளுத்தினார் என்பதற்கான எந்தவொரு நேரில் கண்ட சாட்சியங்களோ அல்லது தடயவியல் ஆதாரங்களோ இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்திய இலங்கை ஆடைத்துறை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இலங்கை பிரதிநிதிகள் குழுவிற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்திய அரசாங்கத்தின் விசேட அழைப்பின் பேரில் புதுடெல்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஆடை வர்த்தக கண்காட்சியில் வைத்து அந்நாட்டு ஆடைத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங்கை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தையிலும் இக்குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை மேலும் பயனுள்ள வகையில் வலுப்படுத்துவது குறித்தும் நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடை ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்தும் விசேட அவதானம் செலுத்தப்பட்டது. அத்துடன் கைத்தறித்துறையின் மேம்பாட்டிற்காக இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தை மையமாக கொண்டு வழங்கப்பட்ட 2 வார கால விசேட பயிற்சி திட்டத்திற்காக இந்திய அரசாங்கத்திற்கு இலங்கை தரப்பால் மனமார்ந்த நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள பிரம்மாண்டமான சர்வதேச கைத்தொழில் கண்காட்சி 2027 நிகழ்வில் பங்கேற்குமாறு இந்திய ஆடைத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அந்நாட்டின் முன்னணி வர்த்தக முயற்சியாளர்களுக்கு இதன்போது உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டதுடன் நாட்டில் உள்ள முதலீட்டு ஊக்குவிப்புகள் மற்றும் திறமையான மனித வளத்தின் ஆற்றல்கள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இப்பேச்சுவார்த்தையில் இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மகிஷினி கொலன்னே உட்பட இரு நாடுகளினதும் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். அமெரிக்க இராணுவம் அடுத்த 3 நாட்களுக்கு ஈரானை கடுமையாக தாக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தீர்க்கமான முடிவினை எடுத்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தையை இன்று நடத்தியிருந்தார். ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் ஈரானை பலவீனப்படுத்துவதே இதன் நோக்கம் என அவர் தெரிவித்ததாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இச்சந்திப்புக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மறுத்தால் எதிர்வரும் நாட்களில் இராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் எனவும் தொடர்ந்தும் பரந்தளவிலான தாக்குதல் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு அமெரிக்க இராணுவம் ஈரானை கடுமையாக தாக்கும் எனவும் அவர்களின் நிலைமை மிக மோசமாகும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அடுத்த வாரம் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதும் அதற்கு அடுத்த வாரம் பாலங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது.